மனுஷனை பாரு, கலார் எங்கே கிடக்கு, இவர் எங்கே படுத்துருக்காருன்னு கண்ணாடி மேலே காலேஜ் படுத்திருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இந்த மனுஷன். பிள்ளைகளுக்கு மச்சமாக தூங்குவார். லீவ் விட்டால் வேலையை பார்க்க வேண்டியதானே. வீட்டில் அந்த வேலை இந்த வேலை நிறைய வேலை கிடக்கு. பழைய பொருள்லாம் எடுத்து போடணும். எத்தனை நேரம் சொன்னாலும் இப்படி படுத்து தூங்குறாரு இந்த மனுஷர். அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். ஊருக்கு போனாரா விசாரிச்சாரான்னு ஒன்றும் தெரியலை. இது மனுஷா எந்திரியா. ராணி, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடியேண்டி. ஏண்டி இப்படி படுக்கிற காலங்காத்தால? இது மனுஷா, மணி என்னன்னு தெரியுமாயா? 11 மணி ஆச்சு. கொஞ்ச நேரத்தில் 1 மணி ஆகி காலையில் சாப்பாடையும் சேர்த்து மதியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட போறீரோ? எந்திரியா, இன்னைக்கு லீவு தானே. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடிய சொன்னீரே, அங்கே போய் பார்க்கலாம். இல்லை வீட்டில் அத்தனை பழைய சாமான் எடுத்து போட சொன்னேன், அதை எடுத்து போடலாம். 11 மணி வரைக்கும் தோடு தூங்குறத வரு. பிள்ளைகளுக்கு மிச்சம் வந்துடுவாரப்பா. எந்திரிங்க. மணி 11 ஆச்சா? அசத்தில் தூங்கிட்டேன் பார்த்துக்க. என்ன சரி, நைட்டு வேலை செஞ்சு கிழிச்சிரோ? நல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பாட்டி கொண்டாட்டிட்டு கேட்டால் பாட்டிங்கிறது. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதோ? அசதி நல்லா போய் பேச பழைய வச்சிருக்காரு. நீயே அப்படி இருந்தால் உன் மகளும் எப்படி இருப்பாளுங்க பார்த்துக்க. என்னம்மா ராணி, எப்பயும் நடக்கிறது தானே. காலங்காத்தாலும் கத்திக்கிட்டே இருக்க. என்ன சொல்லு, நான் செய்கிறேன். ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீரே, எப்படி இருக்காங்க எழுதியிருக்காங்கன்னு விசாரிச்சீரா? லைட்டாக ஏதோ கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னங்க நீங்கள் சொன்னாங்கங்கிறீங்க? ஆமாம் ராணி, அம்மாவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு பாட்டி தான் ஃபோன் போட்டு சொல்லிச்சு. உங்கள் அம்மா கொஞ்சம் தேடுது பார்த்துக்கோ, நீ லீவ் இருந்தா வாயா, இப்போ வர வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, விழுந்துட்டாங்களாம் பாத்ரூமில், அப்படி சொல்லிச்சு. மனுஷா, அன்னைக்கே சொல்லியிருந்தா அன்றைக்கி லீவ் போட்டு கூட உள்ளே போயிருக்கலாமே. என்ன மனுஷா நீ பண்ணுறதுக்குலாம் நான் திட்டு வாங்க மாதிரி இருக்குது. நீ ஒழுங்காக இருக்காமல் உங்கள் அம்மாவை நினைக்காமல் இருக்க. ஆனால் ஒரு உலகெல்லாம் ராணி மாமியாவை பார்த்துக்க மாட்டேங்கிறா, கூட வச்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. சரி, உன் மேலே என்னடி தப்பு இருக்குது? எனக்கு எங்கள் அம்மா கூட இருக்குது ஒரே என்ன சொல்கிறது டென்ஷனாக இருக்குது பார்த்துக்க. உனக்கு மேலே அது கத்திக்கிட்டே கிடக்கு வயசான காலத்தில். அதுக்கு நம்ம கூட இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுது, நிம்மதி இல்லைங்குது. சரி, அது ஊரில் அது ஃப்ரீயாக இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே, என்ன பண்ணுறது? போதும் உங்கள் அம்மாவை தனியாக விட்டது, நம்ம வீட்லேயே கொண்டு வந்து வச்சுக்கலாம். என்ன ராணி இப்படி சொல்லிட்ட? பெரியவங்க 4 வார்த்தை பேச தான் செய்வாங்க. அதுக்குன்னு அது அவங்கள அப்படியே தனியாக போட்டு வந்துடுறதா? அவங்களும் குழந்த மாதிரி தானே. இருக்கட்டுங்க, வீட்டில் இருந்துட்டு போட்டும். நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுவோமா? இன்னைக்கா? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான்டி லீவுங்கிறதுனால தான் சொல்கிறேன், மாறும் பேசாமல். ராணி, ராணி இது என்ன ஓயாமல் ராணி கூப்பிட்ற மாதிரியே கேட்குது. யார் வந்திருப்பாங்களோ? கேட்ட குரல் மாதிரியும் இருக்குது. இந்த மத்தியான வேலையில் எவ வரப்போகிறா? எல்லாம் கறி திண்டு தூங்குவாளுங்க. யாருன்னு பார்ப்போம். அத்தை, வாங்க உள்ளக்க வாங்க. நீங்கள் வாங்க. உங்கள் பையன் உள்ளக்க தான் இருக்கார். வாங்க அத்தை. வாங்க அத்தை. என்ன இவ்வளோ தூரம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க? ஒரு பார்த்து ஃபோன் போட்டால் உங்கள் மகன் வந்து கூப்பிட்டுருப்பார்ல. நடந்தே வந்தீங்களாக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து? வாங்க உட்காருங்க. எனக்கு உங்களெல்லாம் தேடிச்சு பார்த்துக்கோமா. இனி வருவோமா வரப்போவோமான்னு தெரியலை, அதான் வந்துட்டேன். என்னத்தை இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல. என்ன 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வாங்க உட்காருங்க. என்னத்தை சொல்ல, என் மகன் எங்கே தூங்குறானா? ஒரு 11 மணி போல் அதான் எழுந்திரிச்சார் உங்கள் பையன். நான் கூட கேட்டேன், இன்னைக்கு லீவு தானுங்க அப்படியே பார்க்க போவான்னு. சரி, ஒரு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு இப்போ தான் படுத்தோம். கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு 3 மணி போல் கிளம்பி போவோம் வண்டியில் அப்படின்னு படுத்துருக்காரத்த. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே வந்திருக்கீங்க. ஒரு ஃபோன் போடக்கூடாது? எப்படி இருக்குது இப்படி உடம்புக்கு? நான் நல்லா இருக்கேன். பிள்ளைங்க எங்கே கூப்பிடு. சந்தியா, சோனியா, பாட்டி வந்திருக்காங்க, வாங்கடி. எத்தே, நீங்கள் முதல்ல சோஃபாவில் உட்காருங்க, மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், வருவாளுங்க. நீங்கள் உட்காருங்க. என்ன குழம்பு வச்ச? கறி குழம்பா வச்சுருக்க? ஆமாத்த, நாட்டுக்கோழி குழம்பும் 65 இந்த பிள்ளைகளை கேட்டுச்சுன்னு வச்சுருக்கேன். நான் எடுத்து போட்டு வரப்பா தட்டில். சாப்பிட்றீங்களா கொஞ்சம்? எனக்கு நல்லா பசிக்குது பார்த்துக்க. அது கறி குழம்பு வேணும்னு சொல்லிட்டியா? நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. எடுத்துகிட்டு வரியாமா? எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு என்ன, நீ உங்கள் பேட்டு கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். என்ன சீக்கிரம் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது பார்த்துக்க.
சரி அத்தை சரி இந்த எடுத்துகிட்டு வரேன். என்னது இந்த அத்தை இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாதே. எப்பயுமே சாப்பிட கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தானே சாப்பிடுவோம். இப்போ சொன்னோடனே கொண்டு வா பசிக்குதுங்குது. சரி வீட்டிலேருந்தே சாப்பிடாம வந்திருக்குமோ என்னமோ. உடம்பு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே விழுந்தது மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியல. ஆளே ஒரு தினசாக தான் பேசுது. சரி நம்மளுக்கு என்ன, போய் போட்டு வருவோம் சோறை. ஏ பாட்டி எப்போ வந்த? வாடி வா ரசாத்தி வா. டீ பக்கத்தில் வராதடி, பக்கத்தில் வராத, எனக்கே உடம்பு வலியாக இருக்குது, பக்கத்தில் வராத. என்ன இந்த கிழவி இப்படி பேசிகிட்டு இருக்கு? என்ன பாட்டியாச்சு உனக்கு? நீ கீழே விழுந்துட்டியாமல? நாங்கள் அதான் சாயந்தரம் போவோம்னு பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. என்னாச்சு உனக்கு? எப்படி விழுந்த கீழே? அதை ஏன் கேட்க, உன் அக்கா காரியங்க அவள் இன்னும் தூங்குறா, எந்திரிச்சிட்டு வாப்ப. வீட்டுக்கு தேவைப்பட்ட பிள்ளை இன்னும் தூங்குறாளாக்கும், நீ எந்திரிச்சிட்ட. உனக்கும் அக்கா இல்லை வரு. ஆமாம் பாட்டியோ, அவள் எப்போ பார்த்தாலும் சோம்பேறி பார்த்துக்கோங்க. சரி சரி விடுமாக்கா, தூங்கட்டும், பிள்ளை நிறைய படிக்கும் போல. ஆமாம் என்னத்தை படித்தா? ஆமாம் நீ எப்படி கீழே விழுந்த? உனக்கு என்னாச்சு? அதையும் கேட்க, பக்கத்து விட்டு பரிமளா மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் வந்து வாங்கிக்கோடி, அவசரமாக வெளியே போகிறேன் அப்படி சொன்னா பார்த்துக்க. நானும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு குடு குடு ஓடி மீன் குழம்பு வாங்குறேங்கிற பேரில் வலிக்கு விழுந்துட்டேன் மக்கா. கிளவி உனக்கு மீன் குழம்பு கேட்குதாக்கும் இந்த வயசில்? வீட்டில் உனக்கு என்னமோ மீன் குழம்பு செய்யாத மாதிரி தான் அடுத்த வீட்டு மீன் குழம்பு அலைவியோ? தேவையா உனக்கு? இப்போ பாரு உடம்பு வலிக்குது அது வலிக்குதுன்ட்டு. ஏன் கிளவி இப்படி பண்ணுற? உனக்கு தெரியாதுமாக்கா, அங்கே இருக்கிற அந்த சுட்டுவாரத்து ஊர்லேயே இப்போ அவளை மாதிரி மீன் குழம்பு வைக்க யாராலே முடியாது. அவள் ஏதோ சூப்பராக வைப்பா பார்த்துக்கோ, கேரளா ஸ்டைலில். என்னமோ அப்போ உனக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ தான் தெரியுது அப்பா எதுக்கு இப்படி வாய் ருசிக்க சாப்பாடு கேட்காருன்னு. எல்லாம் உன் ஜீஸ்லேருந்து வந்திருக்கும் போல இருக்குது. சரி போய் அம்மாவை சோறு போட்டு கொண்டு வர சொல்லுமாக்கா சீக்கிரம். பாட்டி பசிக்குது பார்த்துக்க, அங்கேருந்தே நடந்து வந்தே பார்த்துக்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே. ஏ பாட்டி ஒரு வார்த்தை ஃபோன் போட்டுருக்கூடாதா? சரி விடுமாக்கா, எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது பார்த்துக்க. சீக்கிரம் ஆத்தாள் கொண்டு வர சொல்லிடி போடி. என்ன இது கிளவி வித்தியாசமாக பேசியது கிடக்கு? இதுக்கு என்ன கறி குழம்புக்கு அலையிற ஆள் மாதிரியா இருக்குது? முன்னெல்லாம் அப்படி பண்ணாதே. வயசாயிடுச்சுது அதனால் இருக்குங்க. ஏம்மா ஏம்மா ஏட்டி என்ன நேராக அர்த்தம் கடைக்கு வந்துட்டேன்? பாட்டியை பார்த்தியா? பார்த்துட்டா வரே, அதுக்கு சோறு வேணுமாம்ல, அதான் நீ அனுப்பிவிட்டுச்சு. குழம்பு சுட வச்சேம்மா, அதுக்குள்ளேயும் உன் பாட்டிக்கு என்ன அவசரமா போ. ஏம்மா அது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி தெரியுதுல. ஏண்டி? என்றைக்குமே வந்தது நம்ம சாப்பிட சொல்லுவோம், ஆனால் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட தானே சொல்லுவோம். இப்போ பார்த்தா கறியை போட்டு கொண்டு வா சோறு கொண்டு வா அப்படின்னு அவசரப்படுத்துது. அதாண்டி எனக்கும் தெரில. சரி நீ போட்டு கொண்டு வா, நான் போய் அவளை எழுப்புறேன். இவங்க அப்பங்கார முதல்ல எழுப்பிடி. ஏட்டி என்ன சிக்கன் பீஸ் வறுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன், ஒன்றத்தையும் காணும். ஏட்டி கொஞ்சம் பொறுங்கத்தே, அப்புறம் பொரிச்சதெல்லாம் தின்னுட்டாளுங்க. இப்போ உங்களுக்கு புதுசாக மசாலா தடவி வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நான் பொரிச்சு எடுத்து தாரேன். என்னத்தே கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் பொரிச்சு எடுத்து தாரேன். ஏட்டி ஊனது போதும்டி, பொரிச்சு எடுத்துட்டு வா. இது என்ன இந்த கிழவி இப்படி கோழி ஏறிக்கு உயிர் விட்டு எடுத்துடியுது? கடவுளே என்னதான் பண்ணுறாரோ இந்த மனுஷன் வேறு உள்ள படுத்துக்கிட்டு. ஏம்மா வா, எப்போ வந்த? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? வண்டி எடுத்து வந்திருப்பேன்ல. ஆமாப்பா, நீ வருவே நான் எதிர்பார்த்து காலம்தான் போச்சுப்போ. அம்மா நீ தானம்மா சொல்லியிருக்க லீவ் நாளில் வர சொல்லி, அதனால தான் லீவ் நாள் கிளம்புனே வர்றதுக்கு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏண்டா அப்படி சொன்ன பற்றி நீங்களோட பெற்ற தாயை, ஒரு தாயை அடிபட்டு படுத்து கிடக்கா பார்க்க வர்றதுக்கு உனக்கு என்ன? ஒரு ஆஃபீஸில் ஒரு லீவ் கேட்டு வரலாம்ல. என்னம்மா சின்னடி தானே சொன்னாங்க, என்னாச்சு? நல்லா தானே இருக்க? இருக்கேன். என்ன மருமக சோத்தை போட்டு கொடுத்துட்டாளா? சாப்பிடு. சாப்பிட்றேன் அதுக்கு தான் வந்தேன். சாப்பிடத்தான் வந்தியாக்கும், அங்கே இல்லாத சோறா? என் மருமக கையால் கடைசியாக சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன்டா. கடைசியாம்மா? ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? தேவையெல்லாம் பேசாதே, நீ சாப்பிடு ஒழுங்கா. போ. என்ன நீ இன்னும் தான் பேசிக்கிட்டு இருக்க? சாப்பிடு. அவள் பொரிச்சுக்கறி எடுத்து வரேன்னு சொன்னா, 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் எடுத்துகிட்டு வரல. வருவா, நீ சாப்பிடு.
திடீர்னு உனக்கு பொரிச்சுக்கணும்னு ஆசையாக்கும்? என்னன்னு தெரியலடா, நீ நாக்கெல்லாம் எச்சி விடுது பார்த்துக்க. என்னம்மா நீ இருக்க குழந்தையாட்டம் பேசிக்கிட்டு இருக்க? சரி சாப்பிடு சாப்பிடு. ஐயா, வெளியே எங்கேயும் போறியாயா? என்னம்மா இது வேணுமா உனக்கு? எனக்கு உளுந்த வடை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது பார்த்துக்க. ஒரு உளுந்த வடையும் ஒரு வெங்காய வடை வாங்கிட்டு வரியாயா டீ கடையில்? என்னம்மா அது மதியான நேரத்தில் உளுந்த வடை வெங்காயோட கேட்டுக்கிட்டு இருக்க? வாங்கி தருவியா மாட்டியா? சரி சரி, டீ குடிக்க தான் போகிறேன், போயிட்டு வாங்கிட்டு வாரேன். பொரிச்சுக்கறி இன்னும் பொரிச்சுட்டு தான் கலக்குங்க. ஏத்தே மெதுவாக சாப்பிடுங்க தே, சிக்கிக்காம எலும்பு கிளம்பு. எனக்கு தெரியும் மருமகளே, நீ போ அங்கால. ம் மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லி தப்பா, நீ போ அந்த ஆளுன்றச்சே ஒரே வார்த்தையில். மருமகளே, என்னத்தே கூப்பிட்டீரோ? ஆமாம் மருமகளே, நான் திருப்தியை சாப்பிட்டே பார்த்துக்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை தான். என்னத்தே, என்னாச்சு? வேறு எதாவது வேணுமா? இப்போதைக்கு வேணாம், சாயந்தரம் ஒரு 4 மணி போல் குழிப்பணியாரம் கையால் பண்ணி தெரியா? நீ போட்ட குழிப்பணியாரம் சாப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? நீ மறுமலாக வந்த புதுசில் பண்ணி தந்த, அதுக்கப்புறம் நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஊருக்கு வரவும் மாட்டுக்க, பண்ணி தரவும் மாட்டுக்க. இன்னைக்கு போட்டு தெரியா மருமகளே? அதுக்கு என்ன, போட்டு தந்தா போச்சு, போட்டு தரேன். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் என்ன பண்ணுறாளுங்க? அவளுக்கு என்ன, வீட்டில் சாப்பிட்டு தூங்கியிருப்பாளுங்க. அப்படியா? எனக்கு அவளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே, வர சொல்கிறியா? எனக்கு கடையில் பார்த்துக்க நடக்க, இல்லாட்டா நானே நடந்து போய் பார்த்துருவேன். இருக்கட்டும் தே, அவளெல்லாம் வருவாளுங்க, நான் ஃபோன் போட்டு கூப்பிட்றேன். என்ன சரி, நான் சித்த நேரம் படுக்கேன். சரி போய் படுங்க, அவள் பெரியவ எழுந்திரிச்சிட்டா, போய் படுங்க. என்ன இந்த கிழவி ஊர்லேருந்து வந்தாலே பக்கத்து வீட்டில் பேசாத, அது முக்கியமாக சின்ன பொண்ணு வசந்தி கூடலாம் பேசாத, கேட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டும். இப்போ புதுசாக என்னன்னா அவளுகளை பார்க்கணுன்னு இப்படி துடிக்குதே. சரி வர சொல்லுவோம், வயசாயிடுச்சுல, என்ன பண்ண, பாடு பேச பார்க்குதோ என்னமோ. ஹலோ ஹலோ, நான் தாண்டி சின்ன பொண்ணு ராணி. ஆமாம் ராணி அக்காத. நீ வசந்தி, இவ மணி, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? உமானெல்லாம் கூப்பிட்டு எதுக்குன்னு கேட்டேன். என்ன சொல்ல, இந்த எங்கள் வீட்டுக்கு அத்தை வந்திருக்கு பார்த்துக்க, எங்கள் அத்தை தான். ஆமாம் ஆமாம், ராஜாவோட அம்மா தான். அது என்னன்னு தெரியல, திடீர்னு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுது பார்த்துக்க. குளிப்பு நேரம் வேணும்னு கேட்டுச்சு, நான் சுட போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு நீங்களும் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சுட்டு கொடுத்துருவேன். நீங்களும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களேடி. சரி வாங்க வாங்க வாங்க. என்னடி இவ அவசரமாக கூப்பிட வந்திருக்க? ஏக்கா, ராணி அக்கா வீட்டுக்கு போவோம்க்கா எல்லாரும். ஏண்டி? ராணி அக்கா வீட்டில் அவங்க அத்தைக்காய் வந்திருக்கா போல, அது என்னன்னா நம்மளை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்படுதாம்ல. சரி வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிட்றது தான் வந்தேன். இது மட்டும் இல்லாமல் ராணி அக்கா குளிப்பில் யாரும் சுடுறாங்களாம், அதான். அப்படியா? குழிப்பணியாரமா? நீ சூப்பராக இருக்கும்ல. பரவாயில்ல, அவங்க அத்தை வந்து நல்லா போச்சு பார்த்துக்க. ஆமாம், அந்த அத்தை நம்மளா ஆசையாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இது குழிப்பணியாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த அத்தைக்கு நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. எப்பயுமே திட்டுமே ராணியக்காவை நம்ம கூட சேரக்கூடாதுன்னு. அப்படி இருந்து நம்மளை பார்க்க அவ்வளோ ஆசைப்படுதுடி. எதுவும் வெடிகுண்டு வச்சுருக்குமா? நம்மளுக்கு எதுவும் வச்சு விட்ருமாடி? ஏங்க அப்படி லூஸ் மாதிரி பேசுகிறீங்க? அந்த கூரெலாம் அந்த கிடையாது. எதுவும் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னதான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், இப்போ என்னன்னா பிள்ளையும் பேத்திகளையும் பார்க்க பஸ்ஸில் ஏறி அதுவும் வந்துடுச்சு போல் ஊர்லேருந்து. சரி, நம்மளுக்கு குளிப்பறியான லாபம். சரி வா போவோம். வாங்க வாங்க மக்கா, உங்களை தான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா பாட்டியோ? எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ வாசம் பார்த்த பாட்டியோ? பாசம் இல்லாமல் இருக்குமா பின்ன? மறுபடியும் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. வாங்க வாங்க, என் மருமகளுக்கும் நீங்கள் எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அக்கம் பக்கத்தில். வாங்க. ஆமாம், உன் பேர் கீதாவா வசந்தியா? என்னன்னு தெரியலையே. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம், என் பேர் கீதா வசந்தி. சில பேர் கீதான்னு கூப்பிடுவாளுங்க, சில பேர் வசந்தின்னு கூப்பிடுவாளுங்க. அப்படியா? உன் புதுசு அவனை எப்படி கூப்பிடுவியா? அந்த ரெட்டக்கால என்னையே சிடுமூஞ்சின்னு தான் கூப்பிடுவியான். பார்க்க சிரிச்சாப்பில் இருக்கா, உன்னைய போய் சிறுமூஞ்சின்னு கூப்பிடுறியா பாரு. என்ன அத்தைப்பட்டி, இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே வந்துட்டிங்களாம்ல? ராணி அக்கா சொன்னாங்க, ஒரு ஃபோன் பண்ணுறக்கூடாது, என் வீட்டில் கூட ஸ்கூட்டி இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல. ஆமாம் சின்ன பொண்ணு, எப்படி உன் புருஷன் பிள்ளையா நல்லா இருக்கா? உன் பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு ஆகுது? பரவாயில்லையே பாட்டி, இல்லை ஞாபகம் வச்சுருக்கீங்களே. அம்மா, உன் கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல. ஒருத்தி சால் போட்டுட்டு உமாவா, அவள் ஒருத்தி மாடு மேய்க்கிறவ, அவள் யாரோ பேர் மறந்து போச்சு, நல்ல சாமி பேர் லட்சுமி பார்த்த பாட்டியோய். ஆமாம் லட்சுமி, மகாலட்சுமி. அவள் வர சொல்ல வேண்டியதானே? அவளையும் பார்க்க ஆசையாக இருக்கு எனக்கு. நல்ல பிள்ளை, உங்கள் கூட்டத்திலே அவள் தான்.
அப்போ நாங்களும் நல்ல முடியல என்ன பாட்டி. சரி அப்படி இல்லடி, அவள் கொஞ்சம் தன்மையாக இருப்பாள்ல, அதான் அதான். சரி என் மருமக குழிப்பனையெல்லாம் சொல்ல போயிருக்கா. வாங்க உட்காந்து குழிப்பனையை சாப்பிடும் நல்லா இருக்கும். என் மகனை வடை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு வருவான் சாப்பிடுவோன்னு. உட்காருங்கடி உட்காருங்க. இது என்னடி ஏற்கனவே குழிப்பனையாரியா வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதில் இந்த கிளவி பார்த்தியா வடையை வேற மகனை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. இப்படி ஆயிரட்டமாக தின்னா ஒரே நாளில் போயிடும் போலையே. அக்கா வாழை கழுவுங்கக்கா, ராணி அக்காக மட்டும் உந்துச்சு அவ்வளோதான் நீ. சரி சரி வரட்டும். அவன் உமாளுக்கு ஃபோன் போட்டியா? அம்மா வீடு அடுத்த வீடு தானே, அக்காவே சொல்லியிருப்பாங்க. அவள் ஏதோ பிள்ளையை பார்த்துட்டு இருக்கேன்னா வந்துருப்பா. லட்சுமி அக்காவுக்கு தான் ஃபோன் போடணும். அப்போ அது போட்டேன், எங்கேஜாக இருந்துச்சு. என்னம்மாக்கா பேசிக்கிட்டே உட்காருக்கீங்க, என் கூட பேசுது. சொல்லுங்க பாட்டியோ, உங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸு மக்கமாருக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆத்துக்கா இந்த பரிமளாலாம் வந்து வேலை தான் இதெல்லாம். யார் பாட்டி பரிமளா? என்ன வேலை? உங்களுக்கு தெரியாதா? நான் கீழே விழுந்துட்டேன்ல. அப்படியா? நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் தெரியும், கீழே விழுந்துட்டீங்கன்னு தெரியாதே. அவள் பரிமளா ஊர்லேயே மீன் குழம்பு சூப்பராக வைப்பா பார்த்துக்க. அவன் மீன் குழம்பு வந்து கொண்டு வந்திருக்கான்னு நான் ஓடி போய் வாங்குறேன்னு கீழே வலிக்கு விழுந்துட்டேன்டா. ஐயே பாட்டி கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா? அதான் நத்த பாட்டி, கொஞ்சம் பார்த்து போனா என்ன. இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு? இப்பயா இருக்கே நல்லா இருக்கேன். என்னடி இது ஒரு தினுசா பேசுது? அதானக்கா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுக்கா. இதுக்கு நம்மளை பிடிக்கவும் பிடிக்காது, திடீர்னு வர சொல்லியிருக்கு, அது சாப்பிடவும் சொல்லுது, தினுசா பேசுதே, ஒன்றும் புரியல. இதில் ஏதோ விஷயம் இருக்குக்கா. பரவாயில்லையே, இந்த கிழவி நல்லா திருந்திருச்சு போல. நல்ல வசந்தியை கடை நல்ல பாடு பேசுதுப்பா. இது வசந்திக்கு பாடு பேச சொல்லி தரணும். கிழவி கூட பார்க்காம என்ன ஊர்களெல்லாம் இழுத்து பேசுது. ஏத்தே வந்துட்டீங்களா மக்கா? இந்தாங்க எல்லாரும் குளிப்பு நேரம் எடுத்துக்கோங்க. கொண்டா மருமகளே, கொண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் மகன் கொடு. அத்தை மருமகளே, எனக்கு இந்த குளிப்பறையை ஃபுல்லாக சாப்பிடணும் கூட இருக்குது பார்த்துக்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மகனுக்கு வரைச்சிட்டு கொடுமா, மாவு இருக்கா இல்லையா? நீங்கள் மனசார சாப்பிடுங்கத்த, மாவெல்லாம் இருக்குது, நான் அவங்களுக்கு சுட்டு கொண்டாறேன். சரி சரி சரி. ஏடி இது என்னடி ஒரு செட்டு குடிப்பழத்தையும் வாங்கி அதுவே தீங்குறேங்க. சரி விடுக்கா, வயசான காலத்தில் தின்ட்டு ஓட்டும். என்னம்மா சின்ன பொண்ணு, எதுக்கு கூப்பிடுற? ஏக்கா உங்கள் அத்தைக்கு எதுவும் மண்டையில் அடிபட்டுச்சா என்ன? ஏண்டி? இல்லை, என்னையும் வசந்தியும் பார்த்தா அதுக்கு பிடிக்காதே. இப்போ நான் வசந்தி கூட அவ்வளோ அழகாக பாடு பேசுது, ஆடே வர மாதிரி இருக்கேக்கா. அதாண்டி எனக்கும் தெரியல, என்ன பப்போ. சரி நல்லா இருந்தா சரி தான் நானும் விட்டுட்டேன். வந்தவுடனே கறி குழம்பு கேட்டுச்சு சாப்பிட, நானும் வச்சு கொடுத்தேன். அவ்வளோ கறி குழம்பு சாப்பிட்டுட்டு இப்போ இது வேற கேட்குதாக்கும், குளிப்பணியாரம் வேற. அதானே, என்ன நீ வயிற்றுல இடம் இருக்கோ தெரியலடி, அவ்வளவும் சாப்பிட்றேங்குது. சாப்பிடட்டும். ராணியக்கா, இதுக்கு எப்படின்னா எப்படி? உங்கள் மாப்பிள்ளைய வேற டீ கடையில் வடை வெட்ட சொல்லியிருக்காமல, உளுந்த விட சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு. இது வேறையாக்கும், இது எனக்கு தெரியாதுல்ல. போச்சு போ, இது போயிடாம. அதானக்கா பார்த்து 2 பினாயில் டப்பாடு வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டு ஆலிசோட. மாதிரி நீ வேற ஒன்றா அது நம்புவோம். என்னமோ வயசான காலத்தில் ஆசைப்பட்டு திங்குது போல இருக்கு. என்ன ராஜானே, உங்கள் அம்மா வந்துருக்காங்களாம்ல? ஆமாம்மா லக்ஷ்மி, எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அதான் சரி வடை கேட்டுச்சு, வடை வாங்குவோன்னு பார்த்தா கடை பூட்டி கிடக்கு. அது இப்போ வாங்கிட்டு வரேன்னா கத்தும். சரி கடைக்காரனுக்கு ஃபோன் போட்டு பார்த்துக்க, அவன் இனிமேல் தான் மாவெல்லாம் ரெடி பண்ணுறானா. சரி கொஞ்ச நேரம் இருந்து வாங்கிட்டு போயிடுவோம், ஒரு 1/2 மணி நேரத்துலன்னு பார்த்தேன். அப்படியானே, ஒரு 2 நாள் இருந்தால் அப்புறம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது எங்கே, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்கிறது பார்த்தா 2 நாளாக இருக்காது. இன்றைக்கி கிளம்பினாலும் கிளம்பிடும். வயசான நாட்டில் உங்கள் கூட வச்சுக்க வேண்டியதானே? என்னம்மா பண்ணுறது, அது சரியில்லை பார்த்துக்கோ. கொஞ்சம் நொய்யின்ட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிச்சிக்கல, அதுவும் அவ்வளோவா இருக்காது பார்த்துக்க நம்மக்கிட்ட. அப்படியானே, ஏன் வீட்டுக்காருக்கு தலைவலி, காஃபி போட்டு தானாரு, வீட்டில் பால் இல்லையா? சரி கடைக்கு பால் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தா ஆளை காணும். உங்கள் அத்தை இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டுச்சான். சரி பால் வாங்கி காஃபி போட்டு குடிச்சிட்டு போவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா, உங்களெல்லாம் பார்க்கணும் கூப்பிட்டுச்சாக்கும்? ஆமாண்ணே, வயசான காலத்தில் பாடு பேசணும்னு நினைக்கிது போல இருக்கு. சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு இந்த பாலை வாங்கி காஃபி போட்டு கொடுத்துட்டேன்னா நான் கிளம்பிடுவேனே. சரிம்மா, நீ பால் வாங்கி காஃபி கொடுத்துட்டு போய் எங்கள் அம்மா பார்த்துட்டு வா. ஆமாம் 4 பேர் ஆறுதலாக இருந்தாலும் வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு.
ஆமாம். ஹலோ, பரிமளா பாட்டியா? சொல்லுங்க பாட்டி. அம்மா ஏ ராஜா, என்னத்தை சொல்லுவேயா, என்னத்தை சொல்ல? இப்படி சொல்லுனாலும் என்னத்தையா சொல்லுவேன்? என்னால் சொல்ல முடியலையாப்பா. ஒரு வாரத்துக்கு மேலே வந்து பார்த்துடக்கூடாதாப்பா. பெத்த தாய் இப்படி விட்டுட்டியேப்பா. என்னத்தைப்பா சொல்ல? அதுவா, அது வந்து வந்து ஃபோன் வந்துட்டு இப்படி அழுகிறீங்க? ஏம்மா, நீ வீட்டுக்கு போகாதம்மா. அங்கே அங்கே என்னண்ணே, என்னாச்சு? அது வந்து அங்கே இருக்கிறது எங்கள் அம்மாவே இல்லை. எங்கள் அம்மாவே இல்லை. என்னது, உங்கள் அம்மா இல்லையா? அப்புறம்